Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல டெட் சீடெட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா யூனிட் டிஜிட். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பேசிக்காக கொஞ்சம் சம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன சம் கேட்டாலும் ஒரே செகண்ட்ல நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் டிஜிட்னா என்னன்னு பாருங்க. இந்த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர். அது ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ 57 ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட யூனிட் டிஜிட் என்ன? இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். ஸோ 7 தான் என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட். ஸோ அதே மாதிரி 438க்கு பாருங்க, இந்த 438 அப்படிங்கிற நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 8. ஸோ அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் தான் என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட். ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ 9201. ஸோ யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா இங்கே 1. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா the லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த நம்பர். ஒரு நம்பருடைய லாஸ்ட் டிஜிட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட் டிஜிட் வச்சு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து மூணா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிற நம்பரோட யூனிட் டிஜிட் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6. ஸோ இந்த 4 நம்பரா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த நம்பர் தான் அதோட ஆன்சரா இருக்க போகுது. ஸோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6 தான், பிரச்சனையே கிடையாது. பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். அதே நம்பர் தான் அதுக்கு ஆன்சராகவும் இருக்கும். ஸோ கேஸ் 1 ரொம்ப சிம்பிள் தான். ஆல்வேஸ் சேம் நம்பரா தான் அது இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்கலாம்னு பாருங்க. யூனிட் டிஜிட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது ஸோ 4 அல்ல 9ல எண்ட் ஆச்சுன்னா ஆட் ஈவன் ரூல். ஸோ இதை மட்டும் ஞாபகம், ஆட் ஈவன் ரூல் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுவே 2, 3, 7, 8ல எண்ட் ஆச்சு அப்படின்னா சைக்கிள் ஆஃப் 4 ரூல், ஒரு 4 சைக்கிள் இருக்கும். அதுதான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி மூணா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1, 5, 6 பிரச்சனையே கிடையாது. அதே நம்பர் தான் ஆன்சரா வரப்போகுது. 4ஆவோ 9ஆவோ இருந்துச்சுன்னா ஆட் ஈவன் ரூல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே 2, 3, 7, 8 இருந்துச்சு அப்படின்னா 4 சைக்கிள் அப்படியே அது என்ன ஆயிட்டு இருக்கும், ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்க இப்போ பார்க்கலாம். ஸோ கேஸ் 1க்கு பிரச்சனை இல்லை. ஸோ 0, 1, 5, 6க்கு அதே நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ 4க்கும் 9க்கும் பார்க்க போகிறோம். ஆட் ஈவன் ரூல்னு சொன்னேன். ஸோ பாருங்க. ஸோ இப்போ ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 4ஆ இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், 9ஆ இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் நமக்கு 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட பவரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பவர் வந்து ஆடா இருக்கா ஈவனா இருக்கான்னு செக் பண்ணணும். எப்போவுமே 4க்கும் 9க்கும் சேம் ரூல் தான். ஆடா இருந்துச்சுன்னா அதே நம்பர் தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் 4க்கு பார்க்கும்போது அதோட பவர் ஆடா இருந்துச்சுன்னா 4 தான் ஆன்சரா வரப்போகுது. இப்போ 9க்கு பார்க்கும்போது அதோட பவர் ஆடா இருந்துச்சுன்னா அந்த 9 தான் ஆன்சரா வரப்போகுது. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஈவனா இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ 4 லாஸ்ட் டிஜிட் வந்து 4ஆ இருக்கு. இப்போ அதோட பவர் வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 6 தான் அதோட ஆன்சர். அதே மாதிரி இப்போ 9க்கு பாருங்க. இப்போ 9 அதோட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா 9 தான் ஆன்சரா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 1. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 9க்கு என்ன அப்படின்னா ஆட் ஈவன் ரூல். லாஸ்ட் டிஜிட்டோட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா அந்த 4 தான் வரப்போகுது. அதே மாதிரி 9க்கும் அந்த 9ஓட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா 9 தான் வரப்போகுது. லாஸ்ட் டிஜிட் 4ஆ இருக்கு. அதோட பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா 6 வரப்போகுது. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் 9ஆ இருந்து அதோட பவர் வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 1 வரப்போகுது. சிம்பிள் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 24 பவர் 14. ஸோ யூனிட் டிஜிட் என்ன 4. ஸோ அப்போ நம்ம 4க்கான ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். 4க்கு 2 ரூல் தான். ஸோ என்ன அப்படின்னா அதோட பவரை செக் பண்ணுங்க. ஆடா ஈவனான்னு பாருங்க. ஆடா இருந்துச்சுன்னா அதே 4 தான் ஆன்சரா வரப்போகுது. இதுவே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா 6 ஆன்சரா வரப்போகுது. ஸோ யூனிட் டிஜிட்டை பார்த்தாச்சு. யூனிட் டிஜிட் என்ன 4. பவரை பாருங்க. பவர் ஈவனா இருக்கு. சிம்பிள் விஷயம். ஆன்சர் 6. அவ்வளவுதான். இதே மாதிரி இப்போ 9க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ யூனிட் டிஜிட் பாருங்க. இங்க 9ஆ இருக்கு. அதோட பவர் பாருங்க எப்படி இருக்கு, ஈவனா இருக்கு. ஸோ இப்போ இந்த பவர் வந்து 29. இப்போ ஆடா இருந்துச்சுன்னா ஆன்சர் 9ஆ இருந்திருக்கும். இப்போ இங்க ஈவனா இருக்கு. ஸோ ஈவனா நம்ம என்ன பண்ணணும், 1 தான் அதோட ஆன்சர். ஸோ சிம்பிள் விஷயம் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ் 1ல என்ன அப்படின்னா 0, 1, 5, 6 பிரச்சனையே கிடையாது. அதே நம்பர் தான் ஆன்சரா வரப்போகுது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா 4க்கும் 9க்கும் நம்ம ஆட் ஈவன் ரூல் வந்து பார்த்தோம். ஸோ ஆட் ஈவன் ரூல்ல என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட் 4ஆ 9ஆங்கிறத செக் பண்ணுங்க. அதோட பவரை பாருங்க. அது ஆடா இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே அதே நம்பர் தான் ஆன்சரா வரப்போகுது. இதுவே அது ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 4னா 6 வரும், 9க்கு என்ன வரும் அப்படின்னா 1 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. இதுதான் என்னன்னா கேஸ் 2ல வரக்கூடியது. இந்த நெக்ஸ்ட் 2ல தான் நீங்க கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாருங்க, எனக்கு சப்போஸ் யூனிட் டிஜிட் வந்து 2, 3, 7, 8ல இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ இந்த எல்லாத்துக்குமே சேம் ரூல் தான். என்ன அப்படின்னா அதோட பவரை 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிமைண்டர் 1 2 3 அதெல்லாம் ஃபுல்லா டிவைட் ஆகி 0 தான் வரப்போகுது. ஸோ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா நீங்க 2 போடணும், ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 4, 3 வந்துச்சுன்னா 8, 0 வந்துச்சுன்னா 6. ஸோ இந்த மாதிரி 2க்கு 3க்கு 7க்கு 8க்கு இதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது. ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? ரிமைண்டர் வந்து 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 0 வரலாம். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட் இப்போ எனக்கு 2ஆவோ 3ஆவோ 7ஆவோ 8ஆவோ இருந்துச்சுன்னா மேலே ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை எல்லாத்துக்குமே காமன் தான் 4ஆல டிவைட் பண்ணிடுங்க. 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 2க்கு என்ன நம்பர் போடணும், 3க்கு என்ன, 0க்கு என்ன. ஸோ இதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னோட யூனிட் டிஜிட் வந்து 2, நான் அதோட பவரை டிவைட் பண்றேன். 4ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சுன்னா 2 போடணும், 2க்கு 4, 8, 0க்கு 6. இந்த ஆர்டர்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2க்கு அடுத்த ஈவன் 4க்கு அடுத்து 6 வரும், 6க்கு அப்புறம் தான் 8 வரும். ஸோ இந்த ரெண்டும் மட்டும் மாறி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 4 6 8 அப்படிங்கிறத நார்மலா வரணும். ஆனா எப்படி வரும் அப்படின்னா 2 4 8 6ன்னு வரும். ஸோ 2க்கானது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? தென் 3க்கும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் யூனிட் டிஜிட் செக் பண்ணுவீங்க, யூனிட் டிஜிட் வந்து 3ஆ இருக்குது. ஸோ அதோட பவர் என்ன பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 1 வருதா, 2 வருதா, 3 வருதா, எல்லாம் ஃபுல்லாக டிவைட் ஆகி 0 வருதான்னு பாருங்க. ஸோ 1 வந்தா 3, 2 வந்தா 9, 3 வந்தா 7, 0 வந்தா 1. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. 3 தென் 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். தென் 7 1 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தென் ஃபார் 7க்கு பாருங்க அதே மாதிரி தான். இப்போ யூனிட் டிஜிட் 7ஆ இருக்கா, பவரை 4ஆல் டிவைட் பண்ண போறோம். ஸோ ரிமைண்டர் 1 வந்தா என்ன போடணும், 2 வந்தா என்ன போடணும், 3 வந்தா என்ன வரும், 0 வந்தா என்ன வருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா 7 ஈஸி. இப்போ இங்க பாருங்க 9ம் இந்த 1ம் 3க்கும் 7க்கும் காமன் தான். ஸோ 3 ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க 3 7 இருக்கா, இது அப்படியே மாறி வரும். 7 3 அப்படின்னு இங்க மாறி வரும். ஸோ 3 ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா 7 ஈஸி. ஸோ இது ஒரு ஷார்ட்கட், நம்ம இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2க்கு நம்ம என்ன பார்த்தோம், 2 4 6 8ன்னு இருக்கணும், ஆனால் 2 4 8 6. ஸோ 3க்கு பாருங்க ஃபர்ஸ்ட் 3 9 7 1 இந்த ஆர்டர்ல படிச்சு வச்சுக்கோங்க. 3 9 7 1 அப்படிங்கிற மாதிரி இதில் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த 7 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது இந்த 9ம் 1ம் காமனாக தான் இருக்க போது, இது அப்படியே மாறி வரும். 3 7 இருக்குது, 7 3ன்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் 8க்கும் அதே மாதிரி தான். நம்ம யூனிட் டிஜிட் செக் பண்ணும்போது 8ஆ இருந்துச்சு அப்படின்னா அதோட பவரை 4ஆல டிவைட் பண்ணுங்க. வரக்கூடிய ரிமைண்டர் 1ஆ இருந்தால் என்ன பண்ணணும், 2க்கு என்ன பண்ணணும், 3க்கு என்ன பண்ணணும், 0க்கு என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கலாம். ஸோ 8 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும், 4 4 2ஆல டிவைட் பண்ணால் 2. தென் லாஸ்ட்டாக 6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 4 2 6. ஸோ இந்த 2 3 7 8 மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் இந்த நம்பர்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். கான்செப்ட் தான். இதில் எது யூனிட் டிஜிட்டாக இருந்தாலும் அதோட பவரை 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் எப்படி 1 2 3 அதெல்லாம் 0 தான் வரப்போகுது. ஸோ என்ன நம்பர் வந்துச்சுன்னா என்ன போடலாம் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெமரைஸ் பண்ணணுமோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தோன்னு நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் ஃபைனலாக ஒரு சம்மரி டேபிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட்டை பார்ப்போம். ஸோ யூனிட் டிஜிட்டை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவோம். ஸோ இப்போ யூனிட் டிஜிட் நான் சொல்லியிருக்கேன் 0 1 5 6ஆக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அந்த நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. இப்போ என்ன பார்த்தோம், 4க்கும் 9க்கும் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் தான். 4 9 யூனிட் டிஜிட் எனக்கு 4ஆவோ 9ஆவோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பவரை செக் பண்ணுங்க. அது ஆடா இருக்கா ஈவனா இருக்கான்னு. ஆடா இருந்துச்சுன்னா 4க்கு 4 தான் வரப்போகுது. ஸோ ஆடா இருந்துச்சுன்னா 4க்கு 4 தான் வரப்போகுது, 9க்கு 9 தான் வரப்போகுது. இப்போ இதுவே இந்த பவர் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 4க்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். இங்கே 9க்கு ஈவனா இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். தென் யூனிட் டிஜிட் வந்து 2 3 7 8ல முடிஞ்சுச்சுன்னா அதோட பவர்ஸை 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு சம் வேல்யூஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த 4 சைக்கிள் எப்படி ரிப்பீட் ஆகுது. இப்போ 2 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 2 4 6 8ன்னு வரணும். ஆனால் 2 4 8 6 நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். 3க்கு என்ன அப்படின்னா 3 9 7 1. அதே இதுதான் அப்படியே என்ன வரும் அப்படின்னா 7க்கும் அந்த செகண்ட் டைமும் 4th டைமும் காமனாக இருக்கும். இந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். இதுவே 8க்கு எப்படி பார்த்தோம், 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 அகைன் 6. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் 564 பவர் 28. ஸோ முதல் ஸ்டெப் என்ன, இந்த யூனிட் டிஜிட்டை பாருங்க. யூனிட் டிஜிட் இங்கே என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 4. ஸோ யூனிட் டிஜிட் 4ஆ இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், 4க்கும் 9க்கும் சேம் ரூல் தான், ஆட் ஈவன் ரூல் தான். ஸோ பவரை செக் பண்ணுங்க. ஸோ பவர் ஆடா ஈவனான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பவர் என்னது, நம்மளுக்கு பவர் வந்து நம்மளுக்கு 28 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, ஈவன். எனக்கு இப்போ வந்து பவர் ஈவன். ஸோ 4க்கு பவர் ஈவனா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம், ஆடா இருந்துச்சுன்னா 4ஆ இருக்கும், ஈவனா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம், 6ன்னு பார்த்தோம். ஸோ வந்து 6. ஸோ பார்த்தோன்னே இந்த செம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா 6 தான் இதோட ஆன்சர்.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த அளவுக்குலாம் நீங்கள் எழுதவே வேண்டாம். யூனிட் டிஜிட்டை பாருங்க 4. ஸோ 4னா என்ன, ஆடா ஈவனான்னு பவர் செக் பண்ணணும். உங்கள் பவர் வந்து ஈவன். ஸோ ஈவன்னா என்ன, 6 தான் அதோட ஆன்சர். இதுவே ஆடா இருந்துச்சுன்னா அந்த 4 தான் நம்மளுக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். யூனிட் டிஜிட்டை பாருங்க, அதை வச்சு தான் என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் 945 பவர் 33. ஸோ யூனிட் டிஜிட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னே நீங்களே ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே யூனிட் டிஜிட் என்ன, 5. ஸோ 0156க்கு என்ன சொல்லியிருக்கேன், பிரச்சனையே கிடையாது. யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அதுதான் அதோட ஆன்சர். ஸோ பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஆன்சர் என்னதுதான் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 5 தான் அதோட ஆன்சர். ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணியாச்சா. ஸோ டிஜிட்டை பாருங்க, 5னா பிரச்சனையே கிடையாது. பார்த்தோன்னே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த யூனிட் டிஜிட் தான் நம்மளுக்கு ஆன்சராகவே இருக்கு போது. ஸோ ஆன்சர் என்ன, 5. ஸோ சிம்பிள் விஷயம் தான் பாருங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் 457 பவர் 23 + 17. ஸோ இந்த பவரை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ பவர் என்ன இங்கே இருக்குது, 23 + 17. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு 40 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் தான் ஃபர்தராக நம்ம இது சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பவரை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த சம் இப்போ நம்மளுக்கு எப்படி மாறிடுச்சு, 457 பவர் என்ன 40 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். இப்போ இங்கே யூனிட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க, 7. ஸோ 2 3 7 8. ஸோ இதுக்கான ரூல் என்ன, அந்த பவரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டரை வச்சு நம்ம அந்த சைக்கிள் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா. ஸோ இங்கே பவர் என்ன, இப்போ நம்மளுக்கு 40 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும், 10 4s are 40. ஸோ ரிமைண்டர் தான் நம்மளுக்கு மெயின். இங்கே ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கு. அந்த சைக்கிள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ரிமைண்டர் 1 2 3 0. 0ங்கும் போது 4th ஸ்டேஜில் வருது. ஸோ 7க்கான அந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்குங்கிறத எழுதிக்கலாம் பாருங்க. ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 7 வரும். ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 9 வரும். ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 3 வரும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 1 வரும். இந்த சைக்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3யும் 7யும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கும். ஸோ 0ங்கிறது இங்கே வரும். ஸோ ஆன்சர் என்னது பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 தான் இதோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இது வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. சைக்கிள் உங்களுக்கு தெரியும், 2 3 7 8க்கு கூட அந்த சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க என்ன பண்ணியிருக்கோன்னு இருக்க சொல்லிடுறேன். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, இதோட யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ பவரை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. பவர் என்ன அப்படின்னா 14 வந்திருக்கு. இப்போ யூனிட் டிஜிட்டை பார்க்கும் 7. ஸோ 7க்கான ரூல் என்ன, 2 3 7 8க்கு என்ன அப்படின்னா அதோட பவரை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ ரிமைண்டர் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், இல்லை 0 தான் வரப்போகுது. ஸோ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 7 ஆன்சராக இருக்கும். ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 9 ஆன்சராக இருக்கும். ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 3 ஆன்சராக இருக்கும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 1 ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ரிமைண்டர் வந்திருக்கு, ரிமைண்டர் 0 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 1 தான் அதோட ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் 893 பவர் சம்திங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பவரை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவரை நம்ம சால்வ் பண்ணாதான் என்னங்கிறத நம்ம இது பண்ண முடியும். ஸோ பவர் என்ன, 75 - 28. ஸோ 75லேருந்து 28 வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 47 வரும். ஸோ இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா 893 பவர் 47 மாறுது. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் செக் பண்ணணும். ஸோ யூனிட் டிஜிட் பாருங்க 3. ஸோ 3க்கான ரூல் 2 3 7 8க்கு சிம்பிள் ரூல் தான். அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை பொறுத்து தான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இதை 4ஆல் டிவைட் பண்ண வரும் 11 4s are 44. ஸோ சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது, 3 வருது. ஸோ இப்போ நம்ம இந்த 3க்கான சைக்கிள் எழுதிடலாம். ஸோ 3க்கான சைக்கிள் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 3 இருக்கும், 3 கூட 3 மல்டிப்ளை 9 ஆகும். தென் தேர்ட் வந்து 7ஆக இருக்கும், 1ஆக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. 1 ரிமைண்டராக வந்து 3 ஆன்சராக இருக்கும். 2 ரிமைண்டர் வந்து 9 ஆன்சராக இருக்கும். 3 ரிமைண்டராக வந்தால் என்னதான் ஆன்சராக இருக்க போகுது, நம்மளுக்கு 7 தான் ஆன்சராக இருக்க போகுது. இதுவே இப்போ 0 ரிமைண்டராக வந்தால் 1 ஆன்சராக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 தான் ரிமைண்டர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 7 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர்னு பார்க்கும்போது 7 தான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். அந்த பேசிக்கான அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவே 0 1 5 6 தான் பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக அதே நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. இதுவே நம்மளுக்கு வந்து 4ம் 9ம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பவர் ஆடா ஈவனான்னு செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 3 7 8க்கு மட்டும் இந்த சைக்கிளுமே ரொம்ப பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கிறத பொறுத்து ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிள் விஷயம் தான். பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். வரக்கூடிய ரிமைண்டரை வச்சு என்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணுவோம். தென் 5th சம் பாருங்க, ஃபைண்ட் 120 பவர் 18 + 121 பவர் 123. ஸோ இவ்வளோ பவர் பெருசாக இருக்குன்னு யோசிக்கவே வேண்டாம், நம்மளுக்கு தெரியும் பேசிக் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ 120 பவர் 18 நம்ம என்ன செக் பண்ணணும்,
ஸோ இதோட யூனிட் டிஜிட் பாருங்க. ஸோ யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 0. ஸோ 0னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் என்னவா தான் இருக்க போகுது அப்படின்னா இதுக்கு 0வா தான் இருக்க போகுது. ஸோ பார்த்தோன்னே அடிச்சிடலாம். தென் செகண்ட் பாருங்க 121 பவர் 123. ஸோ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் எப்போவுமே. ஸோ யூனிட் டிஜிட் என்னவா இருக்கு அப்படின்னா இங்கே 1. ஸோ 0156. ஸோ அதே நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னதான் அப்படின்னா 1 தான் ஆன்சர். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 120 பவர் 18 ப்ளஸ் 121 பவர் 123. ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வந்துச்சு, 0 வந்துச்சு. ஸோ அகைன் இதை சால்வ் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா 1 வந்துச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இதெல்லாம் எழுதாமே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ பாருங்க, யூனிட் டிஜிட் 0 அதே நம்பர் தான் ஆன்சர் ஆகுது. ஸோ 0 ப்ளஸ் இங்கே யூனிட் டிஜிட் 1. ஸோ அதே நம்பர் தான் ஆன்சர் ஆகுது. ஸோ 0 + 1 என்ன அப்படின்னா 1. ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ரூல்ஸ் போய் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ அதை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க போதும். தென் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இதுக்கு முன்னாடி சீட்டெட்டில் கேட்ட ஒரு சம். ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. when the number 3 power 98 is divided by 5, what is the remainder? அதாவது என்ன அப்படின்னா 3 power 98 5ஆல டிவைட் பண்றாங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், நம்மளுக்கு யூனிட் டிஜிட்டோட ரூல்ஸ் தெரியும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அதுதான் நம்மளுக்கு யூனிட் டிஜிட்டாகவும் இருக்க போகுது. ஸோ வந்து 3க்கான ரூல் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ பவரை 4ஆல் டிவைட் பண்ணும், வரக்கூடிய ரிமைண்டரை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? யூனிட் டிஜிட் வந்து இங்கே 3, பவரை 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 98 வந்து 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்க, 2 4s are 8. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1 இங்கே வந்துடும். ஸோ 4 4s are 16. ஸோ சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது, நம்மளுக்கு 2 வருது. ஸோ 3க்கான சைக்கிள் நம்ம எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கும், தென் என்ன வரும் அப்படின்னா 9 வரும், தென் 7 வரும், தென் 1 வரும். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன 2. ஸோ 1 ரிமைண்டராக வந்துச்சுன்னா 3, 2 ரிமைண்டராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு 9 தான் ஆன்சராக இருக்கும் போது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 9. இது எதுக்கான ஆன்சர்னா 3 power 98க்கான ஆன்சர் தான் 9. ஸோ இப்போ இந்த பிளேஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம 9 போட்டுடலாமா? இப்போ இந்த கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. when the number 9 is divided by 5, 9 5ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 9 5ஆல இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 9 5ஆல டிவைட் பண்ணணும். 1 5 is 5. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 4 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன அப்படின்னா 4 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கான அந்த ஷார்ட்கட்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம சால்வ் பண்ணி இதை வந்து ஒரு நம்பராக ஃபைன் பண்ணியாச்சு. நார்மல் டிவிஷன் தான், 9 5ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் ரிமைண்டர். ஸோ டிவைட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பெருசாக நீங்கள் இது பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்களே பாருங்க, உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஜிட் பார்த்தோம். யூனிட் டிஜிட் ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் தான் யூனிட் டிஜிட். ஸோ அதில் 3 கேஸாக பார்த்தோம். என்ன அப்படின்னா இப்போ அந்த யூனிட் டிஜிட் வந்து 0 1 5 6 முடிஞ்சதுன்னா பிரச்சனையே கிடையாது, அதே நம்பர் தான் ஆன்சராக வரப்போகுது. இதுவே 4 9ல இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஈவன் ரூல் யூஸ் பண்ணணும். இதுவே 2 3 7 8னா அந்த யூனிட் டிஜிட்டோட பவரை 4ஆல டிவைட் பண்ணுங்க, வரக்கூடிய ரிமைண்டரை பொறுத்து நம்ம வந்து என்ன நம்பர் வருங்கிறத சூஸ் பண்ணுவோம். அந்த 2 3 7 8க்கு மட்டும் இந்த சைக்கிளை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைண்டர் 1 2 3 0 இந்த ஆர்டர்ல இருக்கும். ஸோ 0 1 2 3 ஞாபகம் வச்சுருந்தீங்க, 1 2 3 0 இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ அந்த டேபிளுக்கான ஃபைனல் ஒரு ஷார்ட் கட்டும் கொடுத்துருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நான் பார்த்தோன்னே நீங்கள் சால்வ் பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணலாம். ஸோ டைம் அப்படிங்கிறது மேக்ஸில் ரொம்ப இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்த்தோன்னே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ கையில் பேப்பர் பண்ணி எடுக்காமே ஒரு சில சம்ஸ்லாம் என்ன பண்ணலாம், பார்த்தோன்னே மைண்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லேயே ஃபர்தராக நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணி வீடியோஸ் போடுறோம். ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.